ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிராமத்தில் திருமண சூழல் ரொம்பவே உற்சாகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சூழலில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் விருந்தினர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மணமகள் தன்னோட புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கா. ஆனால் திடீர்னு அந்த பெண்ணோட தந்தை முகத்தில் கவலை கோடுகள் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அவரை உலுக்கி போடுற மாதிரி ஒன்று நடந்தது. அந்த செய்தி கிடைச்ச உடனேயே தன்னோட பெண்ணான மணப்பெண்ணை அங்கே இருந்து கூட்டிக்கிட்டு டிஎஸ்பி பூஜா பாண்டேயை பார்க்கறதுக்காக அலுவலகத்துக்கு போனாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா கண் கலங்கிக்கிட்டே, மேடம், என்னோட பொண்ணு கௌரவத்தை காப்பாத்துங்க. டிஎஸ்பி பூஜா பாண்டேவும் ஆச்சரியத்தோட, என்ன ஆச்சு, நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க, இந்த பொண்ணை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்களோட கௌரவத்துக்கு அவமானம் வர்ற மாதிரி என்ன நடந்துச்சு? மேடம், இன்னைக்கு என்னோட மகளுக்கு திருமணம், ஆனா அவளோட கௌரவம் இன்னைக்கு பாழாக போகுது. இந்த மாதிரி அந்த நபர் ரொம்ப சோகத்தோட சொன்னாரு. அதுக்காக தான் திருமண மண்டபத்துல இருந்து நேரா உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். எங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே ஆதரவு கிடையாது. இதை கேட்ட பூஜா பாண்டே சீரியஸா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்லுங்க, அப்பதான் எங்களால உங்களுக்கு உதவ முடியும். அதுக்கப்புறமா அவர் டிஎஸ்பி பூஜா பாண்டே கிட்ட நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்றாரு. மொத்த விஷயத்தையும் கேட்ட பூஜா பாண்டே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த மாதிரி வேட்டைக்காரங்க இந்த நாட்டில் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்போ டிஎஸ்பி பூஜா பாண்டே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அங்க போனாங்க. ஆனா அங்க நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஷாக் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முழு கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. இப்போ விவரமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கிராமத்துல ஒரு நபர் ரொம்ப வலிமையான மனிதரா இருந்தாரு. அந்த கிராமம் மொத்தத்தையுமே தன்னோட பிடிக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அந்த கிராம மக்களும் பயத்தால அவர் சொல்ற எல்லாத்தையுமே செய்வாங்க. ஏழைகள், பலவீனமானவர்கள் மேல அவருக்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. ஏழைகளுக்கு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்களோட வயல்களையும் வீட்டுக்கு வேலையாட்களையும் எடுத்துக்குவாரு. அதனால கிராமத்துல இருந்த ஏழை மக்கள் அவரோட கூலி தொழிலாளியா ஆனாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாரோன்னு பயப்படுவாங்க. அதனால கிராம மக்களும் அவரோட சொல் பேச்ச கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த கிராம மக்களால அவரை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கிராமத்துல இருக்கிற பெண்களோட தவறான செயல்களையும் செய்யறவரு. அழகான பெண்ணை பார்த்துட்டா அவர் அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அந்த பொண்ணை அதுக்கு மறுத்தா அவளை வற்புறுத்தி தனக்கு கீழ்ப்படிய பண்ணுவாரு. அந்த கிராம மக்களும் அந்த வலிமையான மனிதனுக்கு முன்னாடி எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாம போனாங்க. அவரோட ஆணவம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த கிராமத்திலேயே அவர் மட்டும்தான் செல்வந்தர். அதனால கிராம மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமத்திலேயே நேர்மையான ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரோட பேர் மனோகர்லால். அவரோட பெரிய பொண்ணோட பேர் ராகினி. ராகினி ரொம்பவே அழகான பொண்ணு, தன்னோட அப்பாக்கு தக்கன மக. ஆனா மனோகர்லாலுக்கு இந்த மகிழ்ச்சி இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அந்த கொடூரமானவனோட கண்கள்ல ராகினி பட்டா எங்க ராகினியோட வாழ்க்கை கெட்டு போயிருமோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சாரு. அந்த பயம் மனோகர்லால தூங்க விடாம பண்ணுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் மனோகர்லால் வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல கவலை தெளிவா தெரிஞ்சது. கவனிச்ச அவங்களோட மனைவி மீனா தேவி பக்கத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?
ராகினி இப்போ சின்ன பொண்ணு. அவளோட கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பையனா தேடணும். அவளுக்கு வயசு வந்துருச்சு. அவளோட கல்யாண பொறுப்பு நம்ம கையில இருக்குது. மீனா தேவியோட வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறமா மனோகர்லால் பொறுமை இழந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சாரு. நீ சொல்றது நிஜம்தான். என்னோட பொண்ணு சின்ன பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை. ஆனா அவ எப்படி திருமணம் பண்ணுவா அது என்னோட கவலை கிடையாது. என்னோட ஆலோசனை என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரவுடி நம்ம மகளை பார்த்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் என்னோட கவலை. இதுக்குன்னா அவ நம்ம மகளோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவான். மனோகர்லால் சொன்ன இந்த வார்த்தை மீனா தேவியோட இதயத்துல இடியே போட்ட மாதிரி இருந்தது. அவங்களோட கண்கள்ல பயம் அதிகமா இருந்தது. ஏழை பலவீனமா இருக்கிற நம்ம அவ்வளவு பெரிய ரவுடிய எதிர்க்க முடியாது. அவனோட வார்த்தைய கேட்கலாட்டி எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு அழுதுகிட்டே மனோகர்லால் கேட்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. கணவர் மனைவி ரெண்டு பேரோட வார்த்தையை கேட்குறப்போ வீடு முழுவதுமே துக்கமும் பயமுமா மூழ்கி இருந்தது. இந்த கிராமத்தில் நம்ம பொண்ணோட எதிர்காலம் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு மனோகர்லாலும் மீனாதேவியும் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியும் போலீஸ்காரங்களும் அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்கன்னு. போலீஸ்கிட்ட அவங்க ஏதாவது புகாரை கொடுத்தா கூட அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வராது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சது. இதை பற்றி யோசிச்சு நிம்மதி இல்லாமல் வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னு மனோகர்லால் முடிவெடுத்தாரு. கிராமத்துல நல்ல குடும்பமா பார்த்து ராகினிக்கு தேவையான நல்ல வரனா கண்டுபிடிச்சாங்க. கல்யாண தேதியையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நாட்கள் நெருங்க நெருங்க படிப்படியா வீட்டுல திருமண சலசலப்பு தொடங்குச்சு. மனோகர்லால் தன்னோட மகளோட திருமணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணாரு. உணவு மற்றும் பானங்கள் தயாரிக்கிற வேலை மும்முரமா நடந்தது. கிராம மக்களும் தயாரா இருந்தாங்க. இந்த சந்தோஷமான சூழ்நிலை எந்த தடையுமே இல்லாம முடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க. திருமண நாள் ஊர்வலத்தை பார்த்து மொத்த கிராமமுமே சந்தோஷப்பட்டாங்க. ராகினியோட அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு விருந்தினருக்கும் உணவு தயாரிக்கிறதுல சிறப்பு கவனத்தை செலுத்தினாரு. வீடு முழுவதும் ஒளிரும் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுத்தி சிரிப்பு, மகிழ்ச்சி, உற்சாகமுமா இருந்தது. இந்த நேரத்துலதான் மோகன்லாலுக்கு பயங்கரமான செய்தி ஒண்ணு கிடைச்சது. நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல உங்க பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்க ஒரு நாள் இரவு என் கூட இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இத கேட்ட ராகினியோட அப்பா மனோகரோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த வேட்டக்காரங்கிட்ட இருந்து தன்னோட மகளை காப்பாத்துறதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ண வாழ்க்கை பாழாகிறதுக்கு விடக்கூடாது. ஆனா தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாரு. மனோகர்லால் கண்கள்ல இருந்து கண்ணீர் கசிய ஆரம்பிக்குது. என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எதை வேணாலும் பண்ணுவேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோகர்லாலோட மனசுல ஒரு யோசனை வந்தது. ராகினிய தன்னோட மோட்டார் சைக்கிள்ல உட்கார வச்சு திருமண கோலத்தோடையே நகரத்துக்கு மோகன்லால் கூட்டிட்டு போறாரு. நகரத்துக்குள்ள போனாலும் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரவுடியோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருந்தது. தன்னோட மகளை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு மனோகர்லால் பிடிவாதமா இருந்தாரு. மனோகர்லால் நேரடியா லேடி டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போறாங்க. லேடி டிஎஸ்பி பூச்சா பாண்டே நேர்மையோட இன்னொரு பேரு. நிர்வாகத்துல அர்ப்பணிப்போட வேலை பார்க்குறவங்க. கடின உழைப்போட அர்ப்பணிப்போட
வேலை பார்க்குறவங்கன்னு மக்களிடையே புகழாரம் இருக்குது. மாவட்டத்தில் இருக்கிற குற்றங்களை ஒழிக்கிறதே அவங்களோட குறிக்கோள். மனோகர்லால் அவங்களோட ஆஃபீஸ்குள்ள நுழையிறப்பவே அவரோட முகத்துல பயமும் தெளிவில்லாமலும் இருந்தது. மனோகர்லால் இன்னைக்கு அவளோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிற பூஜா பாண்டே அவங்க சொல்றத கேட்டுட்டு ஷாக் ஆனாங்க. அவங்க சீரியஸா மனோகர்லால கேட்டாங்க, சார் இந்த மாதிரி அழுதுகிட்டே ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஆச்சு? உங்களையும் உங்க பொண்ணையும் யார் துன்புறுத்துறா? பயம் இல்லாம உண்மைய சொல்லுங்க. இதை கேட்டதும் மனோகர்லால் கண்ணீர் விட்டாரு. அம்மா, நான் ஏழை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா இப்போ அந்த வீட்டுக்காரனோட கண்ணு என் பொண்ணு மேல பட்டிருக்கு. எனக்கு பக்கத்துல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கேக்குறான். என்னன்னா மன்னிக்க மாட்டேன், ஆனா என்னோட பொண்ண அந்த ராட்சசன் கிட்ட ஒப்படைக்க முடியாது. அம்மா, என்னோட வாழ்க்கைய நான் நேர்மையா வாழ்றேன். எனக்கு ராகினி ஒரே பொண்ணு. அவளோட கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது. ஊர்வலமே வந்துச்சு. நான் அத ரொம்ப நல்லா பண்ணேன். கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை போயிருமோன்னு நினைச்சு பயப்படுறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு பண்ணி இந்த கஷ்டமான நேரத்துல எங்களுக்கு உதவுங்க. டிஎஸ்பி பூஜா பாண்டே மனோகர்லால் சொல்ற வார்த்தைகளை கவனமா கேக்குறாங்க. மனோகர்லால் தைரியத்தை வரவழைச்சு நடந்த எல்லா உண்மைகளையுமே சொல்றாரு. அந்த ராட்சசன் எங்க கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையுமே அனுபவிக்கிறான். திருமணமான பெண்களை அந்த வீட்டுக்காரன் முதல் நாள் இரவு அவனுக்கு பக்கத்துல வரவழைச்சு கொடுமைப்படுத்துறான். அதுக்கப்புறமா தான் அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றான். இது எல்லாமே அந்த ரவுடி போட்ட ரூல் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே லேடி டிஎஸ்பியோட முகம் கோபத்தால செவந்துச்சு. அவங்க உங்களை கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க ஏன் அதை சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்க விரும்புறாங்க மனோகர்லாலுக்கு புரிஞ்சது. அவர் முழு கதையையும் ஆழ்ந்த துக்கத்தோடையும் கஷ்டத்தோடையும் டிஎஸ்பி கிட்ட சொன்னாரு. அவரை எதிர்த்து யாராவது பேசினா அவரை தலைகீழா கட்டி அவரோட தலைய வெட்ட சொல்லி சொல்லுவாரு. அதனால அவர் தப்பிக்கிறதே கஷ்டம். ஒரு சாதாரண மனிதன் கிராம மக்களை எப்படி தன்னோட பிடிக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த உண்மை வரலாறு தான் அவனோடது. யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸும் அவருக்கு பக்கத்துல வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு திரும்ப டியூட்டி பார்க்க போயிடுவாங்க. அதனால கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க தன்னோட பெண்களை கட்டி கொடுத்தா அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் அத்தை வீட்டுக்கே அனுப்புவாங்க. இதையெல்லாம் கேட்ட டிஎஸ்பி பூஜா பாண்டே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கடுமையான உறுதியான குரல்ல மனோகர்லாலுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உங்க பெண்ணை இங்க உட்கார வச்சு திருமண உடைய என்கிட்ட கொடுங்க. இந்த விஷயத்துல நானே நடவடிக்கை எடுத்து அந்த வீட்டுக்காரனை கடுமையான தண்டனைக்கு ஆளாக்குறேன். இங்க இப்போ பயப்படாதீங்க, உங்களோட பொண்ணு பாதுகாப்பா இருப்பா. மனோகர்லாலுக்கு இப்பதான் தன்னம்பிக்கை வந்திருக்குது. தன்னோட மகளுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. டிஎஸ்பி பூஜா பாண்டே ராகினியோட பாதுகாப்புக்காக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. மணப்பெண்ணோட உடைய வாங்கி தானும் ஒரு மணப்பெண்ணா ரெடி ஆனாங்க. அதுக்கப்புறமா மணப்பெண் உடையில போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க, நான் அந்த கிராமத்துக்கு போறேன். இதை கேட்டு போலீஸ் பயந்து, மேம் அந்த ஆள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவரு, அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கூட இருக்குது, இதனால போலீஸ் எதுவுமே பண்ண முடியல, அவருக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு மேடம், அதனால நீங்க வேலைக்கு போறப்போ கவனமா போங்க. ஏதாவது ஒரு அடி நீங்க முன்னோக்கி வைக்கிறப்போ விரும்பத்தகாத ஒண்ணு கூட நடக்கலாம். இதை கேட்ட லேடி டிஎஸ்பி கோபத்தோட போலீஸ கண்டிக்கிறாங்க. கோபத்தால சிவந்து, நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு நீங்கெல்லாம் வெக்கப்படணும். காவல்துறை அதிகாரியா இருக்கிறப்போ பயத்தை பத்தி பேசுறீங்க.
மக்களை பத்தி காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? போலீஸ் இந்த மாதிரி பேசினா மக்கள் யார் பக்கம் போவாங்க? உங்களோட பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு பதிலா இப்படி கோலத்தனமான வார்த்தைகளை பேசுறீங்க. இந்த மாதிரி பேசி டிஎஸ்பி பூஜா பாண்டே ஃபயர் ஆனாங்க. மேடமோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா மொத்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுமே அமைதியாயிட்டாங்க. எதிரில் யார் இருந்தாலும் சரி பின்வாங்க கூடாது. டிஎஸ்பியோட விடாமுயற்சி துணிச்சல் அங்க இருக்கிற போலீஸுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ரவுடி மேல முழு பலத்தோட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே தயாரானாங்க. அளவுக்கு பூஜா பாண்டே அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ முழு போலீஸ் படையும் டிஎஸ்பி பூஜா பாண்டே களத்துக்கு கீழே இறங்கினாங்க. சிவில் ட்ரெஸ்ல இருக்கிற எல்லாரையுமே நார்மல் ட்ரெஸ்ல போட்டுக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ள அனுப்புங்க. கிராமத்தோட எல்லா பக்கங்கள்லயுமே போலீசார் சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. லேடி டிஎஸ்பி உத்தரவோட பேர்ல 5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் அங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே சிவில் ட்ரெஸ்ல லேடி டிஎஸ்பிக்கு பக்கத்துல இருந்தாங்க. லேடி டிஎஸ்பி மணப்பெண்ணா மாறி அந்த காம வெறி கொண்ட மனிதனோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த நபரோட வீட்டுக்கு போய் நேரடியா சவால் விடுறாங்க. சொல்லுங்க, நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு யாராவது வருவாங்களா, இல்ல நம்மளே போகணுமா? மனோகர்லால் இதை கேட்டுட்டு, மேடம் நீங்க தான் அங்க போகணும் அப்படின்னு பயத்தோட சொன்னாரு. அந்த நபர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். என் மகளை இப்ப நான் அனுப்பலாட்டி கண்டிப்பா ஒரு பிரச்சனை உருவாகும். லேடி டிஎஸ்பி எந்தவித தயக்கமுமே இல்லாம, சரி என்ன அங்க கூட்டிட்டு போங்க. இப்போ லேடி டிஎஸ்பி திருமண உடையில முழு காவல்துறையினரும் அந்த மனிதனோட வீட்டுக்கு பலவந்தமா கூட்டிட்டு போறாங்க. மனோகர்லால் தன்னோட பொண்ண பெண் டிஎஸ்பி கூட அனுப்பி வைக்கிறாரு. அங்க போய் கதவை தட்டுறாங்க. ஏ பாபுஜி, இன்னைக்கு என்னோட மகளை உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. கேட்ட ரவுடி உடனே வெளியில வந்து, நீ பெரிய ஏமாத்துக்காரனாயிட்ட. நான் உனக்கு 2 தடவை தகவலை சொல்லி அனுப்புனேன். இப்பதான் உன்னோட பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. லேடி டிஎஸ்பி அவங்க முன்னாடி நேரடியா சவால் விடுறாங்க. பாபுஜி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போறேன். நான் தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும். எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. நான் தாமதமா வந்துட்டேன். எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு உங்ககிட்ட வரலான்னு இருந்தேன். ஆனா லேடி டிஎஸ்பியோட முகம் மட்டும் அமைதியா உறுதியா இருந்தது. அந்த நபர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். லேடி டிஎஸ்பி தயங்காம, நீங்க யோசிக்காம என்ன வேணாலும் பண்ணுங்க, இனி இவங்க உங்க கைகளுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த நபரோட தொல்லை முடிஞ்சிருச்சு. லேடி டிஎஸ்பி அங்க இருந்த நிலைமைய முழுவதுமா தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாங்க. மணமகளோட மூடி இருந்த துணிய விளக்குறப்போ உறுதியான முடிவை பெண் டிஎஸ்பி எடுத்தாங்க. உடனே அவங்களோட மணிக்கட்டுகளை பிடிச்சு நிறுத்தி கன்னத்திலேயே 2 அரை பலார் பலார்னு கொடுத்தாங்க. அங்க இருந்த சூழ்நிலை திடீர்னு மாறுச்சு. அதனால அந்த நபர் தன்னோட ரிவால்வரை எடுத்து பயமுறுத்த பார்த்தாங்க. என்னோட பிஸ்டல்ல இருக்கிற குண்டு உங்களோட இதயத்தையே தொலைச்சிரும் அப்படின்னு பெண் டிஎஸ்பி சொன்னாங்க. இந்த நாளோட உங்களோட பெருமை அகங்காரம் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த கிராம மக்களை அடிமை மாதிரி வச்சிருக்கீங்க. எத்தனையோ பெண்களை பலியிட்டீங்க. வா, உன்னோட மாமியார் வீட்டுக்கு போகலாம். அங்க உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கைதிகள் இருப்பாங்க. கேட்டு அவர் பயப்பட்டு, மேடம் நீங்க என்ன தவறா நினைச்சிருக்கீங்க. எனக்கு நிறைய சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான அரசாங்கமும் எனக்கு தீங்கு விளைவிக்காது. நீ நல்லா இருக்கணும், முதல்ல வெளியில போ அப்படின்னு சொன்னாரு. இந்த மிரட்டலை கேட்டு லேடி டிஎஸ்பி தெளிவான பதில கொடுத்தாங்க. உடனே அவரு தன்னோட ஸ்மார்ட் போன்ல இருந்து டிஎம்க்கு போன் பண்ணாரு. இந்த விஷயம் இன்னும் தீவிரமானது. சமுதாயத்துக்கு எதிராக அநீதி பண்றவங்களுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். நமக்கு தைரியம் சக்தி இருந்தா சமுதாயத்துல எந்த ஒரு குற்றத்தையுமே எதிர்த்து கேட்க முடியும் அப்படின்னு லேடி டிஎஸ்பி நிரூபிச்சாங்க. லேடி டிஎஸ்பி தன்னோட அதிகாரத்தை காட்டி அவங்கள பிடிச்சப்போ
அவனோட சக்தி எல்லாமே பயந்து போனது. சமூகத்துல நடக்கிற அநீதிய நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தா அது ஆபத்தானது. அதனால நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த மாதிரியான செயல்களை எதிர்த்து போராடுவோம். அதிகாரிகளுக்கு பக்கத்துல நின்னோம்னா நீதி கிடைக்கும். இந்த வகையான துன்புறுத்தலையும் அச்சுறுத்தலையும் பொறுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நோக்கம். சமத்துவம் நீதிக்கான போராட்டம் தான் அவசியம். கடைசியில உண்மைக்கு சார்பா நிக்கிறவர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த கதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை சொல்றதுக்கான நோக்கம் யாரோட உணர்வுகளையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க.